ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் Puli. இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறையா நான்வெஜ் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் கார்ட்ஸ்லேயும் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மட்டன் கிரேவிக்கு நான் 1/4 கிலோ போல் மட்டன் எடுத்து அதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு வந்து நான் வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியோடு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை வந்து சூப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரை வேர்க்காடு வெந்தாலே போதும். நம்ம திரும்ப வந்து வேக தான் வைக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து தாளிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை கிள்ளி தாளிக்கிறேன். இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் எடுக்கிற மாதிரி இருந்தால் 20 சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து ஒன்று சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியே போதுமான அளவு. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கனாலே தக்காளி நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். 2 நிமிஷம் கழிச்சு நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்சுருக்க அந்த மட்டனை வந்து நான் எடுக்கிறேன். இது வந்து அரை வேர்க்காடு தான் வந்து உங்களுக்கு வெந்திருக்கு. இதில் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழம்பு பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு பொடி இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 1 ஸ்பூனு, தனியாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு சரியாக இருக்கும். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு பார்த்துட்டு. உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்க்குறேன். அதுவே போதும். நான் இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுறேன். உங்களோட கறியை பொறுத்து வந்து வேகிற டைம் வந்து டிஃபர் ஆகும். என்னோடய கறி வந்து நல்ல கறியாக இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வெந்துருச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்க்குறேன். தேங்காய் பேஸ்ட்டில் கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி சேர்க்குறேன். தேங்காய் கூட வேறு எதுவுமே சேர்க்கலை, ப்ளைனாக தேங்காய் பேஸ்ட்டு மட்டும் தான் நான் சேர்க்குறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக. உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம். இப்போ தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். அவ்வளோதான், மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம், ப்ளைனாக இருக்க புலாவுக்கெலாம் இது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மட்டன் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.